சார் வணக்கம். வணக்கம் சார், தமிழக அரசியல் சூழலில் நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. பெரும்பான்மை கிடைக்காம எந்த ஒரு கட்சியும் இருந்ததே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் பெரும்பான்மை கிடைக்காத இருக்கக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா, அதுவும் இந்த முறை 4 முனை போட்டியாக இருந்தது. அதுவே கொஞ்சம் ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் எப்போவுமே இருமுனை போட்டியாக இருக்கும், இல்லை இப்போ மேக்ஸிமம் போனால் மும்முனை போட்டிங்கிற மாதிரி வரும். ஆனால் இந்த முறை 4 முனை போட்டி அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸுக்கு எதுவுமே ஈக்குவலாகவே வரல. ஒரே ஒரு எக்ஸிட் போல் மட்டும்தான் ஓரளவுக்கு க்ளோஸாக மேட்ச் ஆனாங்க. இப்போ இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆளுநருடைய ப்ரெஷர் இப்போ ரொம்ப வெளிப்படையாகவே தெரியுது. ஆளுநர் விஜய் அவர்களை பதவியேற்க விடாமல் தடுப்பதற்கான அத்தனை வேலைகளையும் செய்கிறார். அப்படின்னா என்னென்னா, மத்திய அரசு பாஜக விஜய் நசுக்க பார்க்குறாங்கங்கிறது நமக்கு ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. அதற்கான காரணம் காங்கிரஸோடு இவர் போய் கைகோத்தது, 5 எம்எல்ஏக்களை உள்ளே இழுத்து போட்டது, இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். இதில் இன்னொரு ஒரு பகிரங்கமான விஷயம் என்னென்னா, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்களாங்கிற ஒரு பார்வையும் அது சார்ந்த டிபேட்ஸும் நியூஸ் மீடியாஸ்லாம் பேசப்பட்டது. இது மாதிரி இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்னு தமிழ்நாட்டில் எந்த ஒரு காலத்திலும் யாருமே சிந்திச்சிருக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் சேருவாங்களாங்கிற மாதிரி டிபேட்ஸ்லாம் ஊடகங்களே நடந்துட்டு இருந்துச்சு. அது போக திடீர்னு ரஜினிகாந்தை போயிட்டு ஸ்டாலின் அவர் சந்திக்கிறாருங்கிற செய்தி வருது. அடுத்து பார்த்தா ரஜினிகாந்த் சிஎம் ஆக போகிறாரு அப்படின்னு ஒரு வதந்தி. அதாவது நொடிக்கு நோடி கிரிக்கெட் மேட்ச்களை விட மிக சுவாரஸ்யமாக தமிழக தேர்தல் நகர்ந்து போயிருக்கு. இப்போ அதோட முடிவை நோக்கி வந்துருச்சுங்கிற மாதிரி தான் படுது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் வரக்கூடிய செய்திகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்கங்கிற மாதிரியான செய்திகள் கொஞ்சம் உறுதியான செய்திகளாக கொண்டிருக்கிறது. அது விஜய்க்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவிப்பதாக தெரிகிறது. விடுதலை சிறுத்தையும் அநேகமாக ஆதரவு தெரிவித்து விடுவார்கள் போல தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் நடக்கும் பொழுது விஜய் அவர்கள் சிஎம் சீட்டில் உட்காருவது என்பது சாத்தியப்படும் நினைக்கிறேன். பாஜகவோட இடத்துலேருந்து யோசித்து பார்த்தா அவங்க செய்வது சரி அப்படின்னு தானே தோணுது. ஏன்னா விஜயும் காங்கிரஸும் சேர்ந்தால் தென்னிந்தியாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அது 29ல் நமக்கு அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ விஜய் சிஎம் ஆனாலும் அது ஆகும், ஓகேங்களா? ஆகலாவும் அது நடக்கும், ஓகேங்களா? ஸோ ஆகாமல் நடக்க அவங்க எந்த மாதிரியான வழியெலாம் செய்வாங்க? இல்லை, அடிப்படை என்னென்னா, இது ஆகாமல் இருந்தால் நடக்குமாங்கிறது உறுதியாக்கப்படாத செய்தி. ஆனால் அது நிச்சயம் நடக்கும். இப்போ சப்போஸ் விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா, அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அண்ட் விஜய் அப்படிங்கிற ஒரு கூட்டணிங்கிறது உறுதியாக நிற்குது அப்படின்னா, சவுத்தில் ஆல்ரெடி கேரளாவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அடுத்து இப்போ தமிழ்நாட்டிலையும் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா அது ஒரு கோட்டை மாதிரி மாற ஆரம்பிக்கும். அப்படியே படிப்படியாக கர்நாடகா, ஆமாம், சவுத் ஸ்டேட்ஸில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் மேலே வந்துருச்சுன்னா, நார்த் வில் பி பிஜேபி ஸ்ட்ராங் ஃபுட், சவுத் வில் பி காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஃபுட் அப்படிங்கிற வருதும். ஆனால் இயல்பாகவே சவுத் இன்டெலெக்சுவல் இந்தியர்கள் அதிகமாக இருப்பது சவுத் அப்படிங்கிற பார்வை நார்த்தில் இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இந்த ஒரு ஸ்ட்ராங்காக காங்கிரஸ் இங்கே ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதோடைய அலைகள் நார்த் இந்தியாவிலும் கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ காங்கிரஸ் மீண்டும் எழுந்து விடும்ங்கிற ஒரு அச்சம் என்பது பாஜகவுக்கு உருவாகிருக்கு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, விஜய் தனியாக நிற்க போறாரு, காங்கிரஸ் தான் டிஎம்கேவோட நிற்குதுல, நமக்கு ஒன்றும் நோ இஷ்யூஸ். அவங்க விஜய் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எதிரி மாதிரிலாம் ட்ரீட் பண்ண மாதிரி தெரியல பாஜக. ஆமாம், ஏன்னா வாழ்த்து இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு திராவிட இயக்கங்கள் எல்லாம் வீழ்த்திட்டு ஒருத்தர் தனியாக வந்திருக்கிறது பாராட்டுக்குரியது, இந்த மாதிரி தான் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னைக்கு காங்கிரஸ் எம்எல்ஏஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் திரும்ப உடச்சிக்கிட்டு போய் பண்ணும் பொழுது இனிமேல் காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே அலையன்ஸ்க்கு வாய்ப்பே இல்லை. புரியுதா? ஏன்னா முதுகுல குத்தியாச்சு, டைரக்டா டிஎம்கேவோட முதுகுல காங்கிரஸ் குத்திட்டு தான் இந்த பக்கம் தாவி இருக்காங்க. அப்போ அவங்க என்ன கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஓகே அப்போ இப்போ விஜயை வச்சுக்கிட்டு தான் காங்கிரஸ் அடுத்து ப்ளே பண்ணியே ஆகணும். அப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய இந்த ஃபேம் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் அதை பயன்படுத்தி மேலே வர பார்க்கும். ஸோ விஜயோட ஃபேமை எப்படியாவது ஒழிச்சு விட்டுணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒரு சிஎமோட ஃபேம் எப்படி ஒழிக்க முடியும்? அப்போ சிஎமோட ஃபேம் ஒழிக்க முடியாது, பட் எம்எல்ஏவோட ஃபேமை ஈஸியாக நம்ம ஒழிச்சிடலாம். ஒரு கட்சியோட தலைவரோட ஃபேமை நம்ம ஒழிச்சிடலாம். ஸோ ப்ராக்டிக்கலி அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராகவே விஜய் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், அப்போ அத்தனையும் நம்ம பண்ணுவோம். அதுக்கான சாத்தியக்கூறுகள் களத்தில் பெரிய அளவு இல்லை அப்படிங்கிறத அவங்க பார்க்கும் பொழுது அவங்க அடுத்த நிகழ்வுகளை நோக்கி கொண்டு போயிட்டே இருக்காங்க. அதில் ஒன்று ஆளுநரை வச்சு நீங்கள் பதவி ஏற்க விடாமல், இது அப்படியே சசிகலாவுக்கு நடந்தது அப்படியே ரிப்பீட் ஆகுது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், சசிகலாவுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க, விஜய்க்கும் அதை அடுத்து பண்ண போகிறாங்க. சப்போஸ் விஜய் விரைந்து அதிகாரத்துக்குள்ளே போய் உட்காரல அப்படின்னா, வித்தின் டேஸ் அவர் இன்னும் போய் பதவி ஏற்கல, சிஎம்மாக பதவி ஏற்கல அப்படின்னா, சசிகலா அவர்களுக்கு என்ன நடந்ததோ அதே இது விஜய் அவர்களுக்கு நடப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ப்ராபபிளி கரூர் இன்சிடென்ட் வில் பி டேக்கன் பேக். திரும்ப எடுத்து தூசி தட்டி அதில் விஜய் அவர்களை கன்விக்ட் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்களை கன்விக்ட் பண்ண என்ன ஆகும்? அந்த குற்றத்துக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு 40 உயிர்கள் இறந்த குற்றத்துக்கு விஜய் அவர்கள் கன்விக்ட் ஆனார்னா குறைந்தபட்சம் எத்தனை ஆண்டுகள் தண்டனை இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆயுள் தண்டனையும் கொடுக்கலாம், ஆயுள் கால தண்டனையும் கூட கொடுக்கலாம். அதில் அவர் குறைஞ்சபட்சம் 10 வருஷத்துக்கு கூட வெளியில் வர முடியாத மாதிரி லாக் பண்ணலாம். பிஜேபி நினச்சா இது எல்லாமே பண்ணலாம். இதில் இப்படி பண்ணிடுவோன்னு சொல்லி மிரட்டி விஜயை தாங்கள் கண்ட்ரோலுக்கு எடுக்கலாம். ஸோ
பிஜேபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இப்போ விஜயை அப்போஸ் பண்ணோம், இல்லை அவரை தங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்பாங்க. ஸோ இதுதான் இப்போ நடக்க போகுது. தமிழக வெற்றி கழகம் மற்றும் காங்கிரஸோட கூட்டணியை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காரணம் என்ன, அவரும் பாஜகவை எதிர்க்கிறாரு, அவர் வந்து ஒரு சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாரு. காங்கிரஸும் அதே லைனில் தான் இருக்கிறாங்க. டிஎம்கே கூட வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருந்தாங்க, அமைச்சர்களை கைது பண்ணலை, சிறையில் அடைக்கல. செந்தில் பாலாஜியோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அவங்க சொல்கிறது நேச்சுரல் அலையன்ஸ் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. பட் ஆனால் டிவிகேக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு நீங்கள் சொல்லி வந்திருக்கீங்கல்ல, நாங்கள் வந்து வாரிசு அரசியலை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. வாரிசு அரசியலை எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய டிவிகே எந்த நேச்சுரல் அலையன்ஸில் வாரிசு அரசியலை உருவாக்கிய வாரிசு அரசியல்னு ஒரு விஷயத்தையே இந்தியாவுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ண கட்சினா அது காங்கிரஸ் தான். 5வது 6வது தலைமுறை வாரிசு அரசியலை அது பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போவுமே காங்கிரஸ்காரங்களுக்குலாம் என்ன கவலைன்னா, ராகுல் காந்தி ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை குட்டி பெற்று போட்டிருந்தா அதனால அவங்களும் ஒரு பதவிக்கு வந்திருப்பாங்கல்ல அப்படிங்கிற பார்வையில் தான் நிறைய பேர் ராகுல் காந்தியே வந்து என்னங்க கல்யாணம் பண்ணிக்காமல் இப்படி கோட்டை விட்டீங்கன்னு அவங்க கவலைப்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வாரிசு அரசியல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை நீங்கள் எந்த அடிப்படையில் வந்து என்னோட வாரிசு அரசியலுக்கு எதிரானவன் அப்படின்னா, கலைஞர் கருணாநிதிக்கு மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின், அவருக்கு மகனாக இருக்கக்கூடிய உதயநிதிங்கிறது வாரிசு அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு காலகட்டத்திலேருந்து வாரிசு அரசியலை செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும் நீங்கள் எப்படி ஆதரவாக நின்ற முடியும்? எந்த இடத்துல அங்கே மாறுது? ஸோ இப்போ இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மக்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வேலைகளெல்லாம் காங்கிரஸ் பண்ணதே இல்லையா, இல்லை கேள்விப்பட்டதே இல்லையா? காங்கிரஸ் செய்யாத ஊழலா, காங்கிரஸ் செய்யாத துரோகங்களா? இப்போ உங்கள் கட்சிக்கு வர்றதுக்கே ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணி தானே வராங்க. ஸோ துரோகத்திலே தான் உருவானது அந்த காங்கிரஸ் கட்சி. இப்போ துரோகத்திலே பேர் போன காங்கிரஸ் கட்சியோட நீங்கள் வந்து க்ளீன் பாலிடிக்ஸோட நாங்கள் நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லிட்டு இது எதுக்கு இந்த முட்டு கொடுக்குறாங்கன்னே தெரியல. இது நேச்சுரல் அலையன்ஸ்லாம் கிடையாது, இது டர்ட்டி பாலிடிக்ஸ். இந்த இப்போ ஏதாவது படத்தில் விஜய் சொல்லுவார்ல, நான் வந்து என்னமோ கிரிமினல் பாரு, கார்பரேட் கிரிமினல், அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்காது. பொலிட்டிக்கல் கிரிமினல் மாதிரி இப்போ பிளான் பண்ணி இங்கே இந்த தூக்க அங்கே இருந்து தூக்க, இவங்க இந்த கட்சி உடச்சி இந்த பக்கம் இழுக்க முடியுமா? என்னங்க அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி இவ்வளோ டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணுறாருங்க, அதிகாரம் வந்துட்டு அப்புறம் என்னங்க நடக்க போகுது? இவ்வளோ டர்ட்டி பாலிடிக்ஸ் வந்து விஜய் பண்ணுறது வந்து அவருடைய நம்பகத்தன்மை வந்து மக்கள் மத்தியில் பெரிய அளவு கேள்விக்குள்ளாக்கி கொண்டிருக்குது. உங்களை நம்பி மக்கள் போட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, நான் வந்து 108 இருக்கேன், இப்போ நான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி ஆளுநர்கிட்ட கொடுக்கணும். கவர்மெண்ட் ஆக்சுவலாக ஆளுநர் ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்புறம் சட்டமன்றம் போகிறோம், சட்டசபை கலைக்கப்படுது அப்படின்னா மறுதேர்தல் வரும், மக்கள் வந்து உங்களுக்கு வந்து வாக்குகளை அதிக சேர்த்து கொடுத்துருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மெஜாரிட்டியாக வின் பண்ணி வந்திருக்கலாம். இதுதான் ஒரு நேர்மையான பாலிடிக்ஸ். அப்படி இல்லையா, ஏடிஎம்கேவோட ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி ஒரு அதுதான் நேச்சுரல் அலையன்ஸ். நேச்சுரல் அலையன்ஸ்னா ஏடிஎம்கே தான் இப்போ ஆக்சுவலாக டிவிகேவை கரெக்டாக அதிகாரத்தில் உட்கார வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. ஏடிஎம்கே எடப்பாடி அவரை போய் பார்த்து சந்திச்சு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா இப்போ பிஜேபியை நீக்கி விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன தெரியும், இப்போ பிஜேபி வந்து எடப்பாடிக்கு முதுகில் குத்திட்டாங்கிறது எடப்பாடி அவர்களுக்கு நேரம் முழுசாக தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் இருந்துச்சுன்னா அவர் ஒரு லீடராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவர் போய் பேசியிருந்தாருன்னா, ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி என்ன கேட்டிருப்பாரு எடப்பாடி, ஹாஃப் டேர்ம் வந்து சிஎம் கேட்டிருப்பாரு, அதை கொடுத்துட்டு போயிடலாமே. அவர் ஒன்றும் இல்லாத ஒரு ஆள் இல்லையா, ஆல்ரெடி சிஎம்மாக இருந்த நபர் தானே. அவருக்கு ஒரு சிஎம் கேண்டிடேட்டை ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம்லையோ இல்லை செகண்ட் டேர்ம்லையோ சிஎம் கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்துக்கோங்க 2.5 years சொல்லிட்டு அந்த ஒரு டெர்மினாலஜிக்கு ஒத்துக்கிட்டு போயிருந்தா ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட், நம்ம பிஜேபிக்கு பயப்பட தேவையில்லை. இதுதான் நேச்சுரல் அலையன்ஸ். அதை விட்டுட்டு ஒன்றுக்காகாத காங்கிரஸுக்கு, காங்கிரஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ரிவைவ் ஆகி என்ன பண்ண போகுது? சரி, காங்கிரஸ் வந்து தனியாக ரிவைவ் ஆகுமா? எங்க விடுங்க, எங்க ஒரு தேர்தல் நம்ம தனியாக சந்திக்க சொல்லுங்க, அது ரிவைவ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லையே. அதை வந்து காங்கிரஸை வந்து தூக்கி போட்டுட்டு நீங்கள் ஒரு ஆம்பிஷியஸாக யோசிக்கிறது வந்து அது எந்த விதத்துலையுமே தவறானது. ஏன் டிவிக்கேனால இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஒரு இதாக வர முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இப்போ ஆல்ரெடி கேரளாவில் ஒரு பெரிய மாஸ் இப்போ கிரியேட் ஆகிருக்கு. நீங்கள் காங்கிரஸோட சேர்ந்துட்டு தான் அதை பண்ணணும்னு ஏன் பண்ணணும்? அப்போ விஜய் அவர்கள் இந்த இடத்துல தப்பான கால்குலேஷனை போட்டார். ஸோ அது வந்து அவருக்கு பேக் ஃபயர் ஆகும் கண்டிப்பாக. இல்லை, இப்போ வந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி வந்து விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க விஜய் அவர்களுக்கு. அப்படியே உறுதியாயிடுச்சுங்களா? ஏன்னா நான் பார்க்க நியூஸ் பார்க்கல, உறுதியாயிடுச்சு. வெளிப்படையாக வந்து லெட்டர்லாம் வந்து கொடுத்துருக்குதா சொல்கிறாங்க. திருமாவளவனும் அதுக்கு ஓகே அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. சரி, ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து 5 வருஷத்துக்கு வந்து நீடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக நான் இதை எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், முஸ்லீம் லீக் இவங்கெல்லாம் வந்து பேட்டி கொடுத்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன, அதாவது அது திமுக தலைமை ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் செய்வோம், அவர்கள் ஆதரவு கொடு என்று சொன்னால் நாங்கள் கொடுப்போம், வேண்டாம் என்றால் வேண்டாம் அப்படின்லாம் அந்த டைலாக்லாம் விட்டாங்க. இப்போ இவங்களாம் அந்த டைலாக்கை வெளிப்படையாக சொல்கிறாங்க. நீங்கள் நான் கொஞ்சம் ஒரு திங்க் பண்ணி பாருங்கள், நாளைக்கு வந்து சட்டமன்றம் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுருவோம். விஜய் வந்து டிவிக்கு வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க, வந்து ஆட்சிக்கு உட்காராங்கன்னு வைப்போம். இந்த ஆட்சி ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அண்டு விடுதலை சிறுத்தை நபர்கள் ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டது என்னங்க தான் நாங்கள் இங்கே வந்தோம்,
ஏன்னா ஆளுநர் ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழக மக்களை காப்பாற்றணுங்கிறக்காக நாங்களே தோத்தாலும் பரவாயில்ல தமிழர்களுடைய மானம் காக்கப்பட வேண்டும், பாஜக உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறக்காக ஒரு பெரிய சாக்ரிஃபைஸாக நீங்கள் போய் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுத்து அந்த கட்சியை வந்து காப்பாற்றி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி தான் எங்களை அனுப்புனாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த நபர்கள் பேச தொடங்கினா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் விஜயோட நிலைமை என்னன்னு. அதாவது திமுகவோட பிச்சையில் வாழ்ந்தார் விஜய் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நிற்குது. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா டிஎம்கேவுக்கு பெரிய பொலிட்டிக்கல் ப்ளஸ்ஸாக மாறும். என்ன ஆகும்னா பிஜேபியை உண்மையாக எதிர்ப்பவர்கள் டிஎம்கே தான் அப்படிங்கிற ஒரு மேஜரான ஒரு இமேஜ் வந்து டிஎம்கேக்கு வரும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியாக கூட இது இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கு இப்போ பாருங்கள், டிஎம்கே சைட்லேருந்து பாருங்கள், இப்போ நீங்கள் தான் ஸ்டாலின், இப்போ நம்மளே தோக்கடிச்சிட்டாங்க, இப்படிலாம் பண்ணி காட்டி நம்மளை கலாய்க்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு புரியுது. இப்போ அவர் என்ன யோசிப்பார், இப்போ திரும்ப நம்ம ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுறது? விஜயோட செல்வாக்கு அதிகமாக இருக்குது, ரீஎலெக்ஷன் வந்தாலும் விஜய் தான் வருவாப்பில். அப்போ ரீஎலெக்ஷன் உடனே வரக்கூடாது, விஜயோட நேம்லாம் டேமேஜ் ஆகி அதுக்கப்புறம் தான் ரீஎலெக்ஷன் வரணும். ஸோ விஜயோட நேம் டேமேஜ் ஆகணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல விஜய் மேலே இருக்க நம்பிக்கை வந்து நிறுத்து போகணும். ரெண்டாவது மக்கள் வந்து விஜய் வந்து சிஎம்மாக இருக்கணுங்கிற ஆசைப்பட்டாங்க, ஆயாச்சு. அதில் கொஞ்சம் அந்த சந்தோஷத்தில் கொஞ்சம் நாளைக்கு அது போகட்டும். அப்புறம் பேக் டு த ரியாலிட்டி, ஒரு சிஎம் கேண்டிடேட் அப்படின்னா ஒரு சிஎம்னா என்ன பொறுப்புகள் இருக்குன்னு இருக்குல்ல. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இந்த பக்கம் ஒன்று போகும், அந்த பக்கம் ஒன்று போகும், ஒருத்தன் கற்பழிப்பான், ஒருத்தன் கொள்ளையடிப்பான், எவனா ஒருத்தன் குடிச்சிட்டு சாவான். இதெல்லாம் நடக்கும்போது அதுக்கு எப்படி கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணுது, எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிற அந்த விஷயங்கள் மக்கள் போராடுவாங்க. போராடலைனாலும் நாங்களே போராட வைப்போம். திமுக எல்லாம் பண்ணி விஜயோட பேரில் இருக்க நற்பெயர்களையும் நல்ல விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கடிச்சிருச்சுன்னா அப்புறம் விஜயும் ஒரு சாமானிய நபர் போல மக்களுடைய பார்வையில் வந்துடுவார், சாதாரண அரசியல் கட்சின்னு வந்துடுவார். இந்த விஷயத்தை சாதிச்சுட்டா அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் அப்படி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் டிஎம்கேனால டிவிகேவை ஓவர்டேக் பண்ண முடியும். அது இல்லாமல் இப்போ களத்தில் வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, யார் யார் வாக்கு போட்டிருக்கா, என்ன மாதிரி வாக்குகள்லாம் உடஞ்சி போயிருக்கு, நம்மளோட கூட்டணி இதெல்லாம் வந்து இனிமேல் எப்படி ஃபார்ம் பண்ணணும், இது எல்லாத்தையும் அவங்க பிளான் பண்ணி அடுத்த ஒரு இடைத்தேர்தலை அவங்க கொண்டு வர முடிஞ்சால் பண்ணி அதிகாரத்துக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கையில் யார் வச்சுருப்பாங்கன்னா டிஎம்கே வச்சுருக்கோம். ஏன்னா டிஎம்கேவோட ஆட்கள் உள்ளே போய் தான் இந்த அதிகாரத்தையே கையில் வச்சுருப்பாங்க. தேவைப்பட்டால் அவங்க என்றைக்கு வெளியில் வர சொல்கிறாங்களோ அன்றைக்கி வெளியில் வந்து விஜயோட ஆட்சியை அப்போவே கவிழ்த்து அடுத்த ஒரு ரீஎலெக்ஷனை கொண்டு வந்து அவங்களால ஜெயிக்க முடியும். அதை எப்போ செய்வாங்கன்னா விஜயோட பேர் வந்து அடிமட்டத்துக்கு போகும்போது செய்வாங்க. இது ஒன்று. இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், காங்கிரஸை ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடிய டிஎம்கே வந்து இப்போ காங்கிரஸ் துரோகம் பண்ணனால காங்கிரஸ் ஒழிக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அடுத்து வந்து பாருங்கள் பாஜகவும் காங்கிரஸை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ ஏடிஎம்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜயோட வருகை வந்து பெரிய பேக் ஸ்டாப்பாக மாறி இருக்குது. ஏடிஎம்கே கூப்பிடலை, இந்த மாதிரியான விஷயத்தில் இவங்களுக்கும் பர்சனல் ஈகோஸ் இருக்கும். இப்போ எல்லாரும் ஒரு பக்கம் நின்று விஜயோட வீழ்ச்சி தான் அடுத்த கட்ட அரசியலுக்கு நமக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கும் பொழுது யோசிச்சு பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக விஜய் வீழ்த்தப்படுவார், எல்லா ஆங்கிள்லேருந்து விஜய்க்கு அடி விழுகும். இதுதான் நடக்கும். ஆக்சுவலாக இன்னொரு தேதியும் சொன்னாங்க, திமுக வந்து கூட்டணி அமைக்கும். ஏன்னா இந்த தேர்தலில் வந்து விஜயால் வந்து 2 கட்சியுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து விஜயை வந்து வீழ்த்திட்டு இல்லை எம்எல்ஏவை விலைக்கு வாங்கினா அது நார்த் இந்தியாவில் நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டாங்களா? அந்த ஆப்ஷனை எதுக்கு விட்டுட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த ஆப்ஷன் அவங்க விட்டுறதுக்கான அடிப்படை காரணம் என்னென்னா விஜய் அவருடைய நாவல்ட்டி தான். விஜயை இப்படி அடித்தோம்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து அடித்தா இப்போ சிஎம் ஆக விடாமல் தடுக்க முடியும். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா விஜய் வந்து சிஎம் ஆகவே ஆக விடாமல் தடுத்துடலாம். ஆனால் அப்படி தடுத்தோம்னா விஜய்க்கு அது ஒரு பெரிய சிம்பத்தி கிரியேட் பண்ணி விட்டுரும். அந்த சிம்பத்தி என்னைக்கு இருந்தாலும் நமக்கு ஆபத்து. அது அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் விஜய் வீழ்த்த முடியாத சக்தியாக மாறிடுவார். அப்போ விஜயை வீழ்த்தணும்னா விஜய் வந்து நார்மலைஸ் பண்ணணும். அந்த நார்மலைஸ் பண்ணுறதுக்கு இவங்க 2 வருஷம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம அடிக்கிற அடியில் நார்மலைஸ் ஆயிடணும். 1 வருஷமோ 6 மாதம். ஆமாம், சிஎம்மா வரட்டும், சிஎம்மா வந்துட்டு இவன் எல்லாம் கொஞ்சம் ஆடி அடங்கட்டும். அடங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாலிடிக்ஸ் பண்ணி இப்போ இந்த என்னன்னா விஜய்க்கு எதிர் நிலையில் எல்லா கட்சியும் வந்து நின்றோம். புரியுதுங்களா? மேஜராக டிஎம்கே வந்துடும், ஏடிஎம்கே வந்துடும், பிஜேபியும் வந்துடும். இவங்க எல்லாரும் வந்து விஜயோட வீழ்ச்சியை நோக்கி வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அஃப்கோர்ஸ் நாம் தமிழர் இவங்க எல்லாருமே விஜயோட வீழ்ச்சிக்கு எதிராக வேலை செய்யும் பொழுது விஜயால் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அவருக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லை. அவருக்கு கூட இருக்கிறவங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நபர்களாக நான் பார்க்கல. பார்த்துருந்தா காங்கிரஸ் அலையன்ஸே அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. நான் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் அலையன்ஸ் வாங்கிட்டீங்க, நாளைக்கு சப்போஸ் கவர்மெண்ட் விழுகுதுன்னு வைங்க, ரீஎலெக்ஷன் வருதுன்னு வைங்க, திரும்ப 5 சீட்டு தான் காங்கிரஸ் கேட்க போதா? இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு 60லேருந்து 70 சீட்டு சொல்லவே முடியாது, பாதிக்கு பாதி கூட கொடுன்னு கேட்பாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் கட்சியில் எம்எல்ஏ ஆகியிருக்கக்கூடிய நபர்கள் என்ன நினைப்பாங்க? கட்சிக்குள்ளே நிறைய முரண்பாடுகள் வரும். உங்களோட கட்சியோட இன்டெகிரிட்டியை பெரிய அளவு உடைக்கும். அந்த நேரத்தில் நிறைய பேர் தாவுவாங்க கட்சி. இதெல்லாம் வந்து உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை பெரிய அளவுக்கு கொஸ்டின் பண்ணும். ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத கட்சியாக அது மாறும். இந்த மாதிரி 1000 பிரச்சனை இருக்குது. அதனால் நீங்கள் வந்து காங்கிரஸ் உங்கள் கூட வரல, அது நீங்கள் கட் பண்ணி விட்டு தான் போயிருக்கணும். நீங்கள் உங்களோட ஸ்டாண்டர்டில் நீங்கள் சிஎம் என்ன ஆப்ஷன் இருக்குது அவருக்கு? இருந்த ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கே தான்.
அதை தான் எல்லாரும் கொஞ்சம் நிதானமாக அரசியல் பேசக்கூடிய அத்தனை பேரும் ஏடிஎம்கேவோட போய் சேருங்க, ஆட்சி அமைங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கேக்கு சிஎம் பதவியை விட்டு கொடுப்ப, அதாவது சிஎம் பதவினா ஹாஃப் டேர்ம்ஸில் வந்து விட்டு கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இல்லைங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அதனால இது வேண்டாம், பேசப்பட்டிருக்கோம், கண்டிப்பாக பேசப்பட்டிருக்கோம், அது வந்து வேண்டாம், அதனால தான் இது பண்ணலான்ட்டு. அது போக இன்னொரு தகவல் என்னன்னா, ஏடிஎம்கே எம்எல்ஏஸை பாதியை உடைக்கிறதுக்கும் கூட ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டதாகலாம் சொல்கிறாங்க. இப்போ இது அதான் நீங்கள் குறுக்குடாவே யோசிச்சா அரசியலில் வந்து எப்படிங்க மக்கள் வந்து மற்றவங்க எப்படி உங்களை நம்புவாங்க? இப்போ நீங்கள் பண்ண ஒரு வேலை டிஎம்கே எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்குன்னா, உங்களை எப்படியாவது அழிக்கணும்னு அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? ஒன்று வந்து ஸ்டாலினை தோக்கடிச்சது இதெல்லாம் வந்து ஃபேர் அண்ட் ஸ்கொயர், அது பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் காங்கிரஸை இழுத்தது வந்து அது ஒரு சரியான மூவ் கிடையாது. அது ஒரு க்ளீனான ஒரு பொலிட்டிஷியன் செய்யக்கூடிய ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய பொலிட்டிஷியனோட மூவே கிடையாது. ஒரு இம்மெச்சூர் பொலிட்டிஷியனோட மூவ். ஏன் இம்மெச்சூர் பொலிட்டிஷியன் மூவ்னு சொல்கிறேன்னா, ஒரு கரப்ட் பொலிட்டிஷியன் தான் இதை பண்ணுவான். நீங்கள் கரப்ட் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆள் கரப்டான ஒரு பாதையை தேர்ந்தெடுப்பாரா? நீங்கள் அதை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா நீங்கள் அடிபட தான் போகிறீங்க. இதுதான் யதார்த்தம். அது மட்டும் இல்லாமல் தமிழின உணர்வு கொண்ட எல்லாருக்குமே நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி வச்சது ஒரு பெரிய வெறுப்பை உங்கள் மேலே உருவாக்கியிருக்கும் இந்த டைமில். சரிங்க சார். இப்போ கடைசி கேள்வியாக நான் எதை கேட்கலாங்கன்னா, அதிமுகவோட எதிர்காலம் இனிமேல் கட்சி அப்படியே அவங்க மீள் உருவாக்கம் பண்ண போகிறாங்கன்னு ஒரு கேள்வி எழுது. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்குமே வந்து கட்சி 2021 வரைக்குமே நல்லா இருந்துச்சு. 2021 தேர்தலையும் வெற்றி பெற்றுக்கலாம்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியோட ஈகோ தான் வந்து இந்த அளவுக்கு தள்ளிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதிமுகவோட அந்த 3ஆம் இடத்தை? அதிமுக பண்ண தப்பு இந்த தேர்தலில் பல பேருடைய இது என்னென்னா, பிஜேபியை இந்த இதில் சேர்த்துக்காதீங்கன்னு தான் சொன்னோம். அவர் என்ன நினச்சிட்டாரு, பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலையை மட்டும் நம்ம கழட்டி விட்டுட்டோம்னா பிஜேபியை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நினச்சிட்டு அண்ணாமலையை தட்டி விடுற வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணார். அண்ணாமலையை தட்டி விட்டார், போனார். பட் ஆனால் ஒட்டுமொத்த பிஜேபியோட அந்த ஈகோ சிஸ்டமே அண்ணாமலையோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. நீங்கள் என்ன தான் அண்ணாமலையை வந்து இதுக்குள்ளே கொண்டு வராமல் கொண்டு போனாலும் அண்ணாமலை தான் அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் என்னென்னா, பிஜேபியோட வாக்குகளோ எதுவுமே வந்து உங்களுக்கு சாதகமாக வரவே இல்லை இந்த முறை. குறிப்பாக கொங்கு பகுதியில் உங்களுக்கு இருந்த செல்வாக்கையும் அது பறிச்சிருக்க மாதிரி போயிடுச்சு. இப்போ பிஜேபியோட செல்வாக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்நேரம் வந்திருக்கணுமே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கேடர்ஸ்லாம் யாருமே உங்களுக்கு வாக்கு போடலைங்கிறத நீங்கள் இந்நேரம் உணர்ந்துருக்கணும். அப்போ பிஜேபி உங்கள் கூடவே இருந்து குளிப்பிடிச்சிச்சு உங்களுக்கு. நீங்கள் இப்போ பிஜேபி மட்டும் இதில் சேர்த்துக்காமல் போயிருந்தீங்கன்னா ஆக்சுவலாகவே ஏடிஎம்கேக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் நடந்திருக்கும். ஸோ பிஜேபியோடைய ஆன்டி இன்கம்பன்சி ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு முன்னாடியே நிறைய உங்களோட அவேர்னஸ் வந்துச்சு. முதல் தேர்தலில் நீங்கள் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சு சட்டமன்றத்தில் தோக்கும் பொழுதும் ரொம்ப மார்ஜினலாக தோக்குத்தீங்க. அப்போ என்ன, அதுக்கு அந்த தோல்விக்கு காரணமே பிஜேபி நீங்கள் சேர்த்துக்கிட்டதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. உங்கள் அமைச்சர்களுமே நிறைய பேர் சொன்னாங்க, உங்கள் எம்எல்ஏக்களுமே நிறைய பேர் சொன்னாங்க வந்து பிஜேபி நம்ம சேர்த்துக்க கூடாது அப்படின்னு. அப்போ இந்த முறைனாச்சும் நீங்கள் சட்டமன்றத்தில் பிஜேபியை சேர்த்துக்கொள்ளாமல் இருந்திருக்கணும். நாடாளுமன்றத்தில் சேர்த்துக்கிறது அது வேறு கேம். ஏன்னா சிஎம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஏதாவது ஒன்று கொண்டு வரணும், அது வேறு, அது மக்களோட பார்வையே வேறு. ஆனால் இங்கே வந்து நீங்கள் அதை செய்யாமல் இருந்திருக்கணும், அதையும் திரும்ப செய்கிறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் என்னன்னா, இங்கேயும் உங்களுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆகுது. அதிமுக மேலே இருந்த அந்த நம்பகத்தன்மையே போயிடுச்சு. இப்போ அப்படியே போனதுனால இன்னொரு புது ஃபோர்ஸ் டிவிகேன்னு வரும்பொழுது மக்கள் வந்து டிஎம்கேக்கு மாற்று ஏடிஎம்கேன்னு இருந்த அந்த பழைய ட்ரெண்டு விட்டு போய் டிஎம்கேக்கு மாற்றி டிவிகேங்கிற ட்ரெண்டுக்குள்ள வந்து வந்துட்டாங்க. உங்களை வந்து சைட்லைன் பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்போ சைட்லைன் ஆயிடுச்சு. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா, நம்மளாம் முன்னாடியே நான் சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, இந்த முறை வந்து ஏடிஎம்கே அண்ட் என்டிகே அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணினா பிஜேபி இல்லாத ஏடிஎம்கே அண்ட் என்டிகே அலையன்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து வின்னிங் கெப்பாசிட்டி அதிகம் அதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஏடிஎம்கே தோற்றுருக்கக்கூடிய தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வாக்குகள் 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோக்குது. அதே வாக்குகள் யார் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சீமான் வாங்கியிருக்காரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்டிகே அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து இன்னொரு நேச்சுரல் அலையன்ஸாக இருக்கும். ஆனால் இவங்க அலையன்ஸ் என்டிகே வந்து அலையன்ஸுங்கிற கான்செப்டுக்குள்ளேயே அவங்களுக்கு புரியல. அது வராத வரைக்கும் அவங்க அதிகாரத்துக்கு வரவும் முடியாது. அந்த புரிதல் உங்களுக்கு அலையன்ஸ் புரிதல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தமிழக தேர்தலில் எம்எல்ஏஸை சீட் கன்வர்ஷன் நடக்கும். அப்படின்னா வெறும் வாக்கு சதவீதத்தை நீங்கள் உயர்த்தி காட்டலாம், இது பண்ணலாம். பட் அதுவும் குறைஞ்சிருச்சு. நீங்கள் குறையதானே போகுது, குறைஞ்சி எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழ் குறைஞ்ச அந்த வாக்கு வங்கியை 8லேருந்து 4 குறைஞ்சிருச்சு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு மாற்று அரசியல் வச்சவங்களுக்கு இன்னொரு பெரிய மாற்றம் வந்து அங்கே போயிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? நான் வந்து முறை உங்களுக்கே தெரியும், என்டிகே கேடர்ஸ் எப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்களும் தெரியும். இப்போ எனக்கு இந்த முறை வந்து ஒரு டிப்பாருக்கான வாய்ப்பு இருக்குன்னு மனசில் பட்டாலும் நம்ம அதை வந்து வெளியில் சொல்லலை. ஏன் வெளியில் சொல்லலை அப்படின்னா, வெளியில் சொல்லியிருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய கட்டமைப்பு. இன்னொரு திமுகவை தான் அவங்க மாறி நின்றுருந்தாங்க இந்த முறை. அப்போ நம்ம கூட பழகக்கூடிய நபர்கள்கிட்டலாம் வந்து நாங்கள் பேசும்பொழுது பண்ணும்பொழுது இந்த முறை கொஞ்சம் டிப் ஆகும். ஆனால் நான் எந்த அளவுக்கு டிப் ஆகும்னு நினச்சேன் அப்படின்னா, 8% இருக்கக்கூடியவங்க மோஸ்ட் ப்ராபபிளி லைக் 7 or 6க்கு இறங்கிடுவாங்க. கொஞ்சம் ஒரு டிப் இருக்கும்னு தான் நான் எதிர்பார்த்தோமே ஒழிய பாதிக்கு பாதியாக குறையும்னு நாங்களே எதிர்பார்க்கல. யாருமே குறையும்னா எப்படி எதிர்பார்த்தாங்கன்னா, ஒரு 2%, 1%, மேபி 7, அதுவே நாங்கள் பயந்தோம். அப்படி அந்த மாதிரி பர்சன்டேஜ் குறைஞ்சாவே ஒரு பெரிய பின்னடைவாக ஃபீல் ஆகுமே அப்படின்னு.
பட் பாதிக்கு பாதி வாக்குகள் இழப்பாங்கங்கிறது நாங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். நாங்கள் என்ன சொன்னால் நான் வாக்கை தக்க வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த வாக்கை தக்க வச்சுருவாங்கன்னு சொன்னது இவங்களுடைய ஹோப்ஸ் உடஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் அதை பதிவு பண்ணிகிட்டே இருந்தேன். வாக்கு தக்க வச்சுருவீங்க, அதிகமாகுமான்னு தெரியல, ஆனால் வாக்கை தக்க வச்சுருவீங்கன்னு அட்லீஸ்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் சொன்ன நிறைய நேரம் நீங்க ஒரு தமிழ் தேசிய இதுக்குள்ள இல்லை, நீங்க உங்களுக்கு அதுல ஆர்வம் இருந்தாலும் நீங்க வந்து ஒரு ஊடகவியலாளரா இருக்கீங்க. நான் அப்படி கிடையாது. நான் ஒரு தமிழ் தேசிய தளத்துல இருக்கக்கூடிய பொழுது ஒரு தமிழ் தேசிய கட்சி வாக்கு குறையுங்கிற உண்மையை நான் சொன்னாலும் கூட அது உங்களுக்கு எதிராக எங்களுக்கு எதிராக தான் பார்க்கப்படும். நான் இந்த முறை வாக்கு கணிசமா இன்க்ரீஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியும் கூட இவங்க வந்து நம்மளை கடிச்சிட்டு தான் இருந்தாங்க. அதே எப்படி இந்த முறை 20% வருவோம் பாருங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ கமெண்ட்ஸ்லாம் அப்படியே இருக்கு, போய் பாருங்க. நான் பார்க்கல, நீங்களே போய் பார்த்தா அழுதுக்கோங்க. நான் சொன்னது வந்து வாக்க தக்க வைப்பீங்கன்னா பாருங்க எப்படி பொய் பேசுறாரு அப்படிங்கிறாங்க. இந்த இப்போ பாரு ரியாலிட்டி என்னன்னு பாருங்க. ஸோ ரியாலிட்டியோட நீங்கள் என்றைக்குமே தொடர்பில் இருக்கணும். இந்த முறை சில யூடியூபர்ஸை நம்பி, சில இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸை நம்பி நாம் தமிழர் நாசமாக போயிடுச்சு. இதுதான் உண்மை. அவங்க கண்டமேனிக்கு பேசிட்டு அவங்களுக்கு வியூஸ் வருது, அவங்களுக்கு லைக்ஸ் வருது, அதன் மூலிமா அவங்களுக்கு காசு வருதுன்னு அவங்க போயிட்டாங்க. பட்டு நாம் தமிழருக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து இந்த முறை நாம் தமிழர் வந்து டிஎம்கேவுடைய ஒரு அவங்களுக்கான ஒரு அசைன்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு கட்சி மாதிரியான பார்வை வந்து அவங்க கிட்ட விழுந்துருச்சு. இல்லை, அது நிறைய பத்திரிகையாளர்களும் சொன்னாங்க, சமூக வலைதளங்களையும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அதிமுக திமுகனாச்சும் அவங்கள்ட்ட பணம் இருக்குது, ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஸோ லைக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து ஒரு அப்போ இருந்திருக்காங்க, அந்த ஐடியாலஜியில் இயங்குறாங்க. திமுகவுக்கும் பணம் இருக்குது, பிஜேபின்ற கட்சி பேக்கப் இருக்குது. நாம் தமிழர் அந்த வாக்கு வங்கியை பெறுவதற்கு என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இந்த முறை நீங்கள் பண்ண பெரும் தவறுகளை செய்யாதீங்க. இந்த முறை வந்து கொஞ்சம் ரொம்ப அடமெண்ட்டான ஒரு அப்ரோச் வந்து நாம் தமிழர் கையாண்டுச்சு. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி வந்து அந்த 8% வாக்கு வந்து இந்த முறை வந்து ஒரு அடமெண்ட்டான அப்ரோச்சுக்கு அவங்களுக்கு ஒரு பாதையாக இருந்துச்சு. அந்த அடமெண்ட்டான அப்ரோச்சை கைவிடுங்க. மக்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறது எல்லாம். ஏன்னா சீமான் அவரோட இந்த பிரச்சார முறையே வந்து நான்லாம் வந்து என்னத்துக்கு இப்படி பேசிட்டு இருக்காரு. இப்போ போனால் பஸ்ஸில் வரியா, இலவச பஸ்ஸில் வரியா, எனக்கு வாக்கு போடாத, டாஸ்மாகில் குடிச்சிட்டு இருந்தியா, எனக்கு வாக்கு போடாத அப்படின்னு வாக்கு போடாதேன்னு போடுங்கன்னு சொல்லும் போதே அவங்க போட மாட்டாங்க. அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அவ்வளோ படணும். நீங்கள் அதில் போடாதேன்னா சரிங்க ஓகேன்ட்டு அவங்க போயிட்டாங்க. இதுதான் நடக்குது. ஸோ அந்த அடமெண்ட் அப்ரோச், என்னை விட்டு அவனுக்கு வேறு ஆள் இல்லை அப்படிலாம் இல்லை. அவங்க மக்களை பொறுத்த வரைக்கும் இவரை தேர்ந்தெடுப்பதற்கு இவர் நம்மளை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாருங்கிற அந்த பார்வை, அதை நோக்கி நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ் இது பண்ணுங்கள். நாகரிகமான கேடர்ஸை உருவாக்குங்க. ஐடி விங்கை வந்து ஃபுல்லாக அப்படியே தொடச்சி எறிஞ்சிட்டு புது ஐடி விங்கை உருவாக்குங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்த தேர்தலில் சொல்ல முடியாது, இடைத்தேர்தல் கூட வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போ கண்டிப்பாக அந்த ஆட்சி வந்து எனக்கு தெரிஞ்சு விஜயோட ஆட்சி வந்து தக்க தான் போகும். என்னைக்கு இருந்தாலும் ஒன்றால் அந்த ஆட்சி விழுகும். 5 வருஷம் கம்ப்ளீட் ஆவாரான்னு தெரில. அப்போ நடுவில் கூட ஏதாவது மாற்றம் பெரிய அளவு வரலாம். அதுக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் சரி செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இழந்த வாக்கை நீங்கள் அந்த தேர்தலில் காமிச்சிட்டிங்களா, சரி ஓகே, அந்த விஜயோட நாவல்ட்டி குறைஞ்சோடனே சீமான் அவரோட வாக்கு வங்கியை திரும்ப காட்டிட்டாருங்கிற இடத்துக்கு வந்துடும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஒரு தமிழ் தேசியவாதியாக ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு நான் ஒரு அறிவுரை கொடுத்து விட்டேன், அவ்வளோதான். சரி, இது வரைக்கும் கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.